ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான கோதண்ட ராமனுடைய திவ்ய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணம் அப்படிங்கிறது ராம குணங்களுடைய தொகுப்பு. இது ஒரு பெரிய பிரவாகம். இது எங்கேந்து இந்த ராமகுணம் அப்படிங்கிற பிரவாகமாகிற நதி கிளம்பினதுன்னா வால்மீகி கிரி சம்பூதா. வால்மீகி அப்படிங்கிற மகரிஷியாகிற வாக்கா அவருடைய வாயாகிற மலையிலேருந்து கிளம்பினது. வால்மீகிங்கிற மலையிலேருந்து இது கிளம்பினது. ஒரு நதி கிளம்பினா சமுத்திரத்தை நோக்கி தானே போகும். இது எந்த சமுத்திரத்தை நோக்கி போறது அப்படின்னா ராமசாகர காமினி, ராமன்கிற சமுத்திரத்தை நோக்கி போறது. இதுல குளிச்சா என்ன புண்ணியம்? புனாத்து புவனம் புண்ணியா, உலகத்தை முழுக்க பவித்திரமாக்கிறது. இந்த நதிக்கு என்ன பெயர்? ராமாயண மகாநதி. ராமாயணம் அப்படின்னு பெயர். சாஸ்திரங்கள் எடுத்தோம்னா ஹிந்து மதம் ரொம்ப பெரிய கடல். அது இந்து மகாசமுத்திரம் அப்படின்னு சமுத்திரத்தை கூட சொல்றோமோ. பல விஷயங்களை சொல்றதுனால இது ஒத்த தென்னை மரம் மாதிரி கிடையாது, இது ஆலமரம். அது அப்படிங்கிறதே பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மேலோட்டமா பார்த்தா நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கும். இத்தனை தெய்வங்கள், இத்தனை வழிபாட்டு முறைகள், இத்தனை விதமான அடையாளங்கள், இத்தனை விதமான சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள், பழக்கங்கள், வழக்கங்கள், இதெல்லாம் எதை நாம பின்பற்றுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் கூட வரும். முதல்ல இது ஏன் இவ்வளோ இருக்கு அப்படின்னா யதா ருச்சி யதா அதிகாரம்ங்கிறதுக்காக. யாராருக்கு எப்படி விருப்பம் இருக்கோ, யாராருக்கு என்ன முடியுமோ அதை செய்யணுங்கிறதுக்காக. இங்க கம்பல்ஷன் கிடையாது. முடிஞ்சதோ முடியலையோ நீ இதை செஞ்சுதான் ஆகணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ மொட்டையை தான் போட்டுக்கணும், நீ தாடிதான் வச்சுக்கணும் அப்படிலாம் இங்க கிடையாது. ஒன் சௌகரி யதார் உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது விஷயம். உனக்கு பிடிக்கலைன்னாலும் இதை செஞ்சுதான் ஆகணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது. 100 விஷயம் பிடிச்சிருக்கும். இப்ப உங்களை பார்த்தா எனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என்னால குனிஞ்ச முடியாதும்பா சில பேர். அப்ப என்ன சொல்றது சாஸ்திரம்? இப்படிங்கிறது. நீ கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினாதான் நமஸ்காரம். கீழே விழுந்தும் மனசு வண்ணங்கள்லன்னா நமஸ்காரம் ஆகாதே. தண்டம் சமர்ப்பிப்பதுங்கிறது சாதாரண விஷயமா? அது மனசால நமஸ்காரம் பண்ணாம உடம்பு மட்டும் விழுந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கும் பலன் உண்டு, பலன் இல்லைன்னு கிடையாது. அப்ப சில பேர் உடம்பால நமஸ்காரம் பண்ணுவா, மனசு நமஸ்காரம் பண்ணாது. சில பேருக்கு உடம்பு நமஸ்காரம் பண்ண முடியாது, ஆனா மனசால நமஸ்காரம் பண்ணுவா. அது மாதிரி இது நமக்கு ருச்சி இருந்தாலும் யதா அதுக்கு சக்தி இருக்கணும். நமக்கு அதை செய்யறதுக்கு அதுக்கு சக்தி இல்லைன்னா உனக்கு என்ன சக்தி இருக்கோ அதை செய். பீஷ்மர் சண்டையெல்லாம் முடிஞ்சு குருக்ஷேத்திரத்துல அம்பு படுக்கையில படுத்துன்னு இருக்கார். அவர்கிட்ட தர்மத்தை கேட்கணுங்கிறதுக்காக பஞ்சபாண்டவர்கள் அழிச்சுட்டு வரான் பகவான். பஞ்சபாண்டவர்களுக்கு அவர் தர்மம் சொல்ல போறாருங்கிறதுக்காக கோடிக்கணக்கான மகரிஷிகள் முன்னாடியே குருக்ஷேத்திரம் வந்துட்டான். ஃபுல்லா எடுத்துக்கும். குருக்ஷேத்திரம் பேர்க்கணும், வாழ்க்கையில் ஒரு தடவை போகணும். கணத்து தவளையாவே இருக்கக்கூடாது. பாரத தேசம் முழுக்க ஒரு தடவை போயிட்டு வரும். என்ன பேர்? அந்த ஆலமரம், அந்த தீர்த்தம், அந்த ஆலமரம் 5000 வருஷம் ஆறுது. இன்னும் அப்படியே இருக்கு. 5000 வருஷம் ஆறுது. ஒத்த கிளையோட மிச்சம் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றான் 5000 வருஷம் ஆச்சுன்னு இந்த மரத்துக்கு. அதுல எல்லா மகரிஷிகளும் தங்கியிருக்கா. பகவானும் வரா. எல்லாம் சாதாரண மகரிஷிகள் இல்ல, பெரிய பெரிய மகரிஷிகள். சுகாச்சாரியார், வியாசாச்சாரியார், வசிஷ்டர், வாமதேவர், காஷ்யபர், சுயஜ்ஞர், கௌதமர், பரத்வாஜர், அத்ரி, செவனர்,
சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, அங்கிரசு, பராசரர், பரசுராமர், உதத்யர், மேதாதிதி, தேவலர், ஆஷ்ணிஷேனர், பாரத்வாஜர், கௌதமர், பிப்பலாதர், இப்படி வரிசையா வந்திருக்காங்க. அத்தனை பேர் மகரிஷி பேரையும் சொல்றான். அப்பதான் இவரை பத்தி, வியாசரை பத்தி இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாகம் தபோநிதிம்னு இன்னைக்கு விஸ்வசனாமத்துல சொல்றமே, அது அங்கதான் சொன்னது. இந்த குருக்ஷேத்திரத்துல வியாசர் வந்திருக்காருங்கிறத சொல்லும் போது வியாசரை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்றார். வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டரோட கொல்லு பேரன், சக்தே பௌத்திரம், வசிஷ்டரோட கொல்லு பேரன், சக்தியினுடைய பௌத்திரன், பராசராத்மஜம், பராசரருடைய புத்திரன். இதோட நிறுத்தக்கூடாதோ, சுகாச்சாரியாலோட அப்பான். இப்படிதானே நாம சொல்லுவோம். இப்படி சொல்றது சுகதாத்தம், அப்பேற்பட்ட மகரிஷி சுகாச்சாரியா. இப்படி எல்லாம் சொல்லும் போது இந்த மகரிஷிகள்லாம் ஒரு ஆத்துக்கு ஒரு பெரியவா வந்தா எழுந்து நின்று வாங்கோன்னு சொல்லணும். இவரோ படுத்த படுக்கையா இருக்கார் பீஷ்மாச்சாரியா. அப்படி இருக்கிறதே அவர்கள் எல்லாம் எப்படி இவர் வரவேற்றார் அப்படிங்கும் போது, பூஜையாமாச தர்மஜ்ஞா தேசகால விபாக வித்து அப்படிங்கிறாரு. அத்தனை பேரையும் பூஜை பண்ணினார் பீஷ்மர். எப்படி தேச காலத்தை அறிஞ்சவரா இருக்கிறதுனால அது மாதிரி பூஜை பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்னா உடம்பு இருந்தா அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் சுவாகத்தம் எல்லாம் பண்ணலாம். ஒண்ணுமே மனசு இல்லை அப்படின்னா தலையை கூட ஆட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, கண்ணை அசைக்க முடியுமோ அப்படின்னா நமஸ்காரம்னு அர்த்தம். இது புரிஞ்சவாளுக்கு தானே புரியும், எல்லாருக்கும் புரிஞ்சுதாரு. சாஸ்திரங்கள் அப்படி இடம் கொடுக்கறது நமக்கு. அதனாலதான் இன்னி பிறந்து இந்த மதத்தை அழிக்க முடியல. ஏதாவது ஒன்ன பிடிச்சு நின்றுதுன்னா அழிச்சுட்டு போயிருக்கலாம். எத்தனை பேர் இந்த மதத்தை ஏன் அழிக்க முடியலன்னா இத்தனை சுதந்திரம் இருக்கிறதுனால. இத்தனை சுதந்திரம் இந்த மதத்துல இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. நீங்க எந்த பாதையில போனாலும், எந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினாலும், நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சத சாஸ்திரோக்தமான விஷயத்தை செஞ்சாலும் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா பகவானுடைய தியானம். தியேயோ நாராயண சதா. பகவானை நினைக்கணும், இடைவிடாமல் பகவானை நினைக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை முயற்சி பண்றது. எதை நினைக்கிறோமோ அதுவா ஆயிடுவோம். இது சாஸ்திரம். இப்ப ராமாயணத்துக்கு வருவோம். இந்த ராமாயணம் முழுக்க நமக்கு என்ன சொல்றது? ராம குணத்தை காமிக்கிறது. அப்படிங்கிறத ராம தியானம் நமக்கு சித்திக்கும். இந்த ராமாயணத்தை கேட்டுட்டா ராமனை பத்தின ஒரு நினைவு நம்மளை அறியாம மனசுல ஓடுற மாதிரி இந்த சரித்திரம் அமைஞ்சிருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ விஸ்தாரமாக வால்மீகியும் எழுதினார். அவர் எழுதினாலும் நமக்கு சொல்றதுக்கு டைம் இல்லாம போகும். ஆனா இங்க அது மாதிரி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தோட ராமபிரான் நிறுத்தாம வருஷா வருஷம் இந்த ராமாயணத்தை விஸ்தாரமா ராமர் கேட்கணும்னு சங்கல்பம். என்னோட ஒரு ஆசையா இருந்தாலும், சமர்ப்பண புத்தியா இருந்தாலும், சௌந்தரராஜ பட்டரோட ஒரு திருதியா இருந்தாலும், பக்தியா இருந்தாலும் மட்டும் இல்லை, ராம சங்கல்பம். அது நினைச்சு பார்க்கிறேன். தாத்தாலாம் எப்பேற்பட்ட பக்தி பண்ணினவா. அவளோட கம்பேர் பண்றதே நமக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய பக்தி எல்லாம் கிடையாது. என் பிரபு சக்கரவர்த்தி திருமகன் நம்ம ராமரும். இந்த பரசுராமருக்கும் ராமருக்கும் சண்டை நடக்கிறதே, அவரை பரசுராமர்னு சொல்லிட்டு நம்ம ராமரும் எங்க தாத்தா. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ராமர்கிட்ட. அதெல்லாம் அதனுடைய ஒரு பலன். தாத்தா மரம் வச்சா, தென்னை மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா பேரம் இளநீ வெட்டி குடிக்கிறது இல்லையா? அது மாதிரி அவ பண்ணின பக்தி நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கைகேயிட்ட ராம பட்டாபிஷேகம் அப்படின்னு தசரதன் ஆசையா சந்தோஷமா சொல்ல வர
அது எதிர்மறையாயிடுது. அவ ரொம்ப கோபத்தோட ஆத்திரத்தோட பிடிவாதத்தோட தசரதனை எதிர்கொள்ள. இப்ப என்ன பிரச்சனை? இது மாதிரி சில ஆத்துல எல்லாம் வாசல்ல தோரணம் கட்டினோடனே உள்ள சண்டை ஆரம்பிச்சிடும். இந்த பந்துக்களுக்கு உண்மையான பந்துக்கள் நம்ம சந்தோஷத்துல சந்தோஷப்படணும், நம்ம வருத்தத்துல வருத்தப்படணும். பெரும்பாலா கவனிச்செல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்தா அவளுக்கு ஆகாது. அந்த சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுவா, மூஞ்சியை தூக்கி வச்சுப்பா. இதெல்லாம் ஒரு ஒரு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். ஒரு கொனஷ்டம் இதெல்லாம். இவள் பிடிவாதம் பிடிச்சுன்னு நிற்க, இப்ப என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்க அப்படிலாம் தசரதன் கேட்க, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றி வச்சாதான் நான் மூஞ்சியே திருப்புவேன் பார்ப்பேன் அப்படிலாம் அவ சொல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லு, ராமன் மேல சத்தியமாக அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு 3 தடவை தசரதன் சத்தியம் பண்ண. அப்புறம் அவ ஏந்திருந்து தசரதன் சொன்ன இந்த சத்தியத்துக்கு எல்லா தேவதைகளும் சாட்சின்னு சொல்லிவிட்டு 2 வரன் தேவாசுர யுத்தத்துல கொடுத்தபடி ஒரு வரன்னால பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். ராமருக்குன்னு பண்ற பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும், ராமனுக்கு பண்ணக்கூடாது. 2வது வரன்னால 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு உடனே தசரதன் ஹா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்படி ஒரு உள் வேலை நடந்திருக்கும்னு அவனுக்கு எதிர்பார்க்கல. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு இவளை கோச்சுண்டான், கத்தினான். பொதுவா ஒரு பிரச்சனைன்னா கத்துறது, சண்டை போடுறது, அதட்டுறது, மிரட்டுறது, கெஞ்சறது, கொஞ்சறது எல்லாமே உண்டோணும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எல்லா வகையிலையும் தானே மூவ் பண்ணுவார். அது மாதிரி இவன் கத்தினான், அதட்டினான், மிரட்டினான். அப்புறம் கெஞ்சி பார்த்தான், உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் காலில் என் தலையை முற்றேன்னு முட்டினான். எல்லாத்துக்கும் பேசாம இருக்காள். அவன் கொஞ்சம் கூட இலகவே இல்லை, கொஞ்சம் கூட இறங்கியே வரல. இப்ப அவன் சொன்னா, இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் பண்ண பாவம்னா. நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு கேட்பா. உன் பேச்ச கேட்டுன்னு எவ்வளோக்கு எவ்வளோ கௌசல்ய மனசை தவிக்க விட்டேனோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்ப நான் தவிக்கிறேன். எதா எதா ஹி கௌசல்யா, எப்படி ஒரு மனைவி அப்படின்னு சொன்னா அவள் எப்படி கணவன்கிட்ட பழகுவாள் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கியங்கள்ல சொல்லும் போது 5ஆ இருப்பாள் மனைவின்னா. இதெல்லாம் கவனிச்சு கேட்கணும். கணவனுக்கும் அந்த சட்டங்கள்லாம் உண்டு. இப்போ மனைவியை பத்தி பேசுறதுனால இதை சொல்றேன். தாசி வச்ச சகி வச்ச பாரியாவது பகினி வச்ச மாத்ரு வச்சோபதிஷ்டதி. கணவனோட வேலையை செய்பவரா இருப்பாள், கணவனுக்கு நண்பனா இருப்பாள், கணவனுக்கு மனைவியா இருப்பாள், கணவனுக்கு சகோதரியா இருப்பாள், கணவனுக்கு அம்மாவா இருப்பாள். இந்த 5ஆவும் மனைவி. நல்ல மனைவியினுடைய அடையாளம் இந்த 5ஆவும் இருக்கிறது. இந்த 5ஆவும் இருந்தவள் கௌசல்யா. இதுல எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இதுல 1-2 இடங்கள் 1க்கு 2 விரோதமா உள்ளது. தாசி வச்ச வேலை செய்பவளாக அப்படின்னா, ஒரு ஏழ்மையான குடும்பமா இருந்தா ஒருத்தர் காரியத்தை ஒருத்தர் எடுத்து போட்டு செய்யணும். கணவனுக்கு மனைவி ஒத்தாசை பண்றதோ, மனைவியோட காரியங்களை கணவன் செய்யறதோ இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் உள்ளதுதான். ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறது இன்னைக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுல நம்ம ஆத்துல ஒரு சமாராதனை, ஒரு சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னா அந்த மாமி ஈரத்தோட சமைச்சிருப்பா, மாமா போட உணர்த்தின்னு இருப்பார். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் தான். கைகால் நறுக்கி கொடுப்பா, இதெல்லாம் பண்ணி கொடுப்பா, அரைச்சி கரைச்செல்லாம் கொடுப்பா. இதெல்லாம் வந்து கௌரவ குறைச்சல்னு நினைச்சு சில பேர் நடந்ததுனாலதான் இது வந்து நாசமா போனதே இந்த சிஸ்டம். இதுல என்ன கௌரவம் இருக்கு?
குடும்பம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்ததுதாங்க குடும்பம். கணவன் தான் மனைவி தான் சமைக்கணும், கணவன் சமைக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இன்னைக்கும் விசேஷமான இடங்கள்ல எல்லாம் ஆண்கள் தானே சமைக்கிறோம். ஹிந்து மதத்துல ஒரு பகவானுக்கு தலிகை பண்ணும் போதோ சிரார்த்தங்கள், சில ஆத்துல சிரார்த்தங்களே மாமா தான் பண்ணுவா, சமையல் பண்ணுவா. ஸ்வயம் பாக்கம்ங்கிற இதுல அதெல்லாம் சாஸ்திரமே சொல்லி இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நலபாக்கம் பீம பாக்கம்ங்கிறமே என்ன, திரௌபதி பாக்கம் தமயந்தி பாக்கம் நான் சொல்றோம். நலபாக்கம் பீம பாக்கம். பீமன் மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தா, அது மாதிரி சாட்ட அப்படின்னு ஒருத்தர் இருந்தா, நம்ம சின்ன வயசுல பார்த்து வரோம் இல்ல, வெங்கட்சாமி அவருக்கு அப்பா. இந்த 76ல் எங்க தாத்தாவோட சதாபிஷேகம் காஞ்சி காமகோடி மடத்துல நடந்தது. நாராயண தீட்சர், சேங்காலிபுரம் நாராயண தீட்சருடைய சதாபிஷேகம், பிரபௌத்திர ஜனன சாந்தி. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கும்பகோணம் தான் எடுத்து செஞ்சாத. நம்ம சுவாமிநாதையர் இன்னும் சில பேர்கள்லாம் எடுத்து செஞ்சாத. உப்புலி, அப்புறம் அந்த செட்டியார் ஒருத்தர் இருந்தார், இந்த கீச்சு குரல்ல கூட பேசுவார், இந்த வெள்ளிக்கடை கடைசியில் சக்கரபாணியா சாரங்கபாணி செட்டியார், சாரங்கபாணி செட்டியார், இவர்கள்லாம் நம்ம மாத்துக்கு அப்படி ஒரு பக்தி. இதுல விசேஷம், சாப்பாடு முழுக்க சாட்ட வெங்கட்ராமையர் உபயம். ஆமா, சாப்பாடு முழுக்க அவரோட, அவர் பங்கு அப்படின்னு செஞ்சார். சாட்டை என்ன அப்ப ரொம்ப பிரசித்தம் ஒரு காலத்துல இந்த பிரதேசம் முழுக்க. தஞ்சாவூர் ஜில்லால கல்யாணம்னா சாட்ட சமையலான்னு கேட்பா. அது மாதிரி நலபாக்கம் பீமபாக்கம்லாம் சொல்றோமோ நான், இதெல்லாம் இருந்தது தானே. இதுல ஒன்றும் கௌரவ குறைச்செல்லாம் கிடையாது. ராஜாங்கத்துல வரும்போது வேலை செய்யறவா நிறைய இருப்பா. இப்ப தசரதனுக்கு ஒரு டம்ளர் ஜலம் வேணும் அப்படின்னா யாரங்கே அப்படின்னா தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பா. கௌசல்யா போவோம் இங்கேருந்து மெனக்கட்டு. தசரதனே வெய்வான், வேலைக்கு ஆள் இருக்கா, நீ ஏன் போற அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவ சொல்லுவோம், 1000 பேர் இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு செய்யணும். இப்படி ஒரு பாவம், தேவதா பாவம். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் தாசி வச்ச சகி வச்ச. சில சமயங்கள் 60,000 வருஷங்கிறது ஒரு நீண்ட வாழ்க்கையாச்சு. ஒரே மாதிரி மனோபாவம் இருக்காது. ஒரு சமயம் உற்சாகம் இருக்கும், ஒரு சமயம் டல் அடிக்கும். குழந்தை இல்லாம ஒரு சமயம் மனசு வருத்தமாகி ஒடிஞ்சு போற மாதிரி இருந்தா அப்ப அவனை தூக்கி நிறுத்துவலாம், ஒரு சிநேகிதன் மாதிரி. இப்ப என்ன ஆச்சுன்னு பெருசா அலட்டிக்கிறேன். குழந்தை மட்டும்தான் வாழ்க்கைய, குழந்தை இல்லைன்னா பெருசா வாழ்க்கை ஒண்ணு முழுமையடையாத. உங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு நீங்க குழந்தை, நம்ம 2 பேருக்கு ரங்கநாதன் குழந்தை. இப்ப யார் குழந்தை இல்லைன்னு சொன்ன அப்படின்பலாம். சகி வச்ச பாரியாவத், நல்ல அன்புள்ள மனைவியா இருந்திருக்கா. பகினி வச்ச சகோதரியா இருந்திருக்கா. அப்புறம் சொல்றேன். மாத்ருவச்சோபதிஷ்டதி, அம்மாவா இருந்திருக்கா. எந்த வகையிலன்னா சாதம் போடுறது, சாப்பாடு போடுறது. சாப்பாடு போடுறது எத்தனை பேர் உலகத்துல இருந்தாலும் அம்மாவுக்கு ஈடு உத்தர சொல்ல முடியாது. அதனால சாஸ்திரமே மாத்ருஹஸ்தேன போஜனம், அக்ஷதம் விப்ரஹஸ்தேன மாத்ருஹஸ்தேன போஜனம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. பிராமணா கையால அக்ஷதை கிடைக்கணும், அம்மா கையால சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டது சாஸ்திரமே. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குழம்பு நன்னா இருக்கு, ரசம் நன்னா இருக்கு, அதனால நன்னா சாப்பிட்டுட்டு மோரிஞ்சான் வரதே எனக்கு சாதம் வேண்டாம், கொஞ்சமா போரும் அப்படின்னு சொன்னா, நான் போருங்கிறதுக்கு முன்னாடி மனைவியா இருந்தா சரின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா நீங்க நிறைய சாப்பிட்டு வேண்டாம். அம்மாவா இருந்தா ஒரு 1/2 தட்டு சாதத்தை தள்ளிடுவோம். ஏம்மா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டே இருக்கேன், நிறைய சாப்பிட்டுட்டேன், நான் போயாகணும், அலைஞ்சாகணும். பேசாம இருக்க. கார்த்தால கிளம்பி எங்கெல்லாமோ அலைஞ்சு பாண்டிச்சேரி போயிட்டு காரியத்தெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எத்தனை மணி ஆகுமோ தெரியாது. அதனால உன் வயரை எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுடுவாது. இது வந்து அம்மா மட்டும்தான் அந்த இது இருக்கும் சாப்பாடு விஷயத்துல. எப்ப பாரு மனசு அம்மாங்கிற பைத்தியத்துக்கு பையனோட வயத்தை பத்தின நினைப்பு தான். இன்னைக்குமே வெளியூர்ல எல்லாம் போய் குழந்தை எல்லாம் படிக்கிறது, எல்லா அம்மாவும் அவாவா அம்மாவா இருக்கிறதே இந்த பாவம் இருக்கும்.
ஃபோன் எடுத்த உடனே அப்பாவா இருந்தா நன்னா படிச்சியா, பரீட்சை நன்னா இருந்தா, எக்ஸாம்லாம் ஈஸியா இருந்ததா கேட்டுவிட்டு பேசாம விட்டுருவான். அம்மாவா இருந்தா ஃபோன் எடுத்த உடனே சாப்பிட்டியான்னு தான் கேட்கு. சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, என்ன பண்ண அப்படின்னு தான் அம்மா கேட்கும். ஒரு நாளைக்கு கூட அப்பா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். இதெல்லாம் அம்மாவோட ஒரு தனித்தன்மை. அதை பின்னாடின்னு சொல்றேன். கௌசல்ய சரித்திரத்திலையும் அது ராமர் போறதையும் வரும், அது நிரூபணமாகும். அதனால அவள் அம்மாவா இருந்திருக்காள் எனக்கு சாப்பாடு போடுற விஷயத்துல. இதெல்லாம் சரி. சகோதரி மனைவி இந்த ரெண்டும் எதிர் துருவங்கள். ஒரு கார்ல நாம நடுப்புல சீட்ல உட்கார்ந்துக்கிறோம், பின்னாடி இந்த பக்கத்துல மனைவி உட்கார்ந்துக்கிறா, அந்த பக்கத்துல கூட பிறந்த சகோதரி உட்கார்ந்துக்கிறா. ரெண்டு பேருடைய உடம்பும் நம்ம மேல பட்டுதுன்னா உணர்ச்சிகள் ஒரே மாதிரி இருக்குமா? புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா இதுவும் அதுவும் எதிர் துருவமானது. அப்ப எப்படி ஒரு மனைவி சகோதரியா ஆக முடியும் அப்படின்னா, ஆதரவு காற்றத்திலேன்னு இந்த வியாக்கியானம் பண்றான். ஆதரவுன்னா என்ன அப்படின்னா, வெளியில போயிட்டு ராஜாங்கத்துக்கெல்லாம் போயிட்டு இவன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சகோதரியோட பிறந்தவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். எங்கேயா அலைஞ்சிட்டு வந்தான்னா, ஏண்டா அப்படி வெயில்ல அலையிற, ஏண்டா சிரமப்படுற அப்படின்லாம் சொல்லி நம்ம பக்கத்துல உட்காந்து ஆதரவா ரெண்டு வார்த்தை பேசுவார், ஏதாவது வேணும்னா கொடுக்கறது. இது ஒண்ணு இருக்கலாம். இன்னும் விசேஷமான சில வியாக்கியானங்களை பார்க்கும்போது, இந்த கைகேயினுடைய விவாகத்தை பண்ணி வச்சது கௌசல்யதான். மூணாவது கல்யாணம் தானே, தசரதன்னு பேர் இவனுக்கு. 10 திக்கிலையும் ரதம் போகும். அது மாதிரி ஒரு சமயம் கேகய தேசம் போகும்போது அஸ்வபதி இருக்கானே, இவனுக்கு கீழே உள்ள அரசரவன், அவன் என்ன பண்ணினான், இவன் பெரிய மகாராஜா, ரங்கநாதரை பூஜை பண்றவா, மகான்கள் அப்படிங்கிறதுக்காக மனைவி குழந்தைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது கைகையை அறிமுகப்படுத்தி நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது. கைகைய பார்த்த மாத்திரத்துல முகம் மாறி போயிடுது தசரதன் அவளோட ரூபத்தினால. இத பக்கத்துல இருந்த கௌசல்யா நோட் பண்ணிட்டான். ரொம்ப பேருக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான், பொண்டாட்டி கொண்டு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். இந்த கண்ணை அலையதே தெரியும். பக்கத்துல இருந்த கௌசல்யா அதை கவனிக்கிறான். அப்புறம் ஏதோ பேச்சு வரத்து, கௌசல்யே சொல்றாள், எனக்கும் குழந்தை பிறக்கல, சுமித்திரைக்கும் குழந்தை பிறக்கல, இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணிக்கலாமே. எல்லாம் எனக்கு தோணவே இல்லைன்னு அந்த தசரதன். அப்படி விட்டுட முடியுமா? வம்ச விருத்தி வேண்டாமா? பொதுவா ராஜாங்கத்துல தசரதனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள், அதெல்லாம் பிரமாணம் கிடையாது. இந்த பல மனைவிகள்னு வேணா வார்த்தைகளால், ராஜாங்கத்துல அதெல்லாம் இயல்பது, காமத்தினால இல்லை. அந்த கான்செப்ட் வேற. இன்னைக்கு கொஞ்ச நாள் போனப்புறம் வரும். இந்த டெஸ்ட் டியூப் பேபி வருது பாருங்க, அந்தத்தோட விபரீதம் அதுல போய் தான் முடியும். இன்னைக்கு என்னமோ ஆத்துக்காரோட இதை வச்சுலாம் பண்ணிட்டு இருக்கா பத்தியா, கொஞ்ச நாள் போன உடனே அதெல்லாம் விட்டுடுவா. இன்னாருடைய இசை, இன்னாரோட உதாரணம் சொல்லணும்னா இளையராஜாவோட சங்கீத ஞானம், டெண்டுல்கருடைய பேட்ஸ்மேன் ஞானம், செஸ் ஆனந்தோட செஸ் விளையாடுற ஞானம், இதெல்லாம் சேர்த்து ஒரு குழந்தையா உருவாக்க முடியுமான்னா முடியும். முடியும். சயின்ஸ்ல அதுக்கு இடம் இருக்கு. அப்படி எல்லாம் குழந்தை பெத்துக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை வரும் பின்னாடி ஒரு காலம் வரது. அந்த காலங்கள்ல எப்படின்னா, இது மாதிரி இத்தனை சக்தியோட அரச பரம்பரையில ராஜா இருப்பான். அதனால அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன்கிட்ட பிள்ளைய பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டுதான் எல்லாரும் பண்ணிப்பான். பின்னாடி ராவணன் விஷயத்திலேயே அப்படிதான் சொல்றான். 7000 பேர் அவனை கல்யாணம் பண்ணிட்டாள்னு இருக்கு. ராவணனை விரும்பி 7000 பேர் கல்யாணம் பண்ணிட்டாள்னு இருக்கு. இந்த விஷயத்துக்கு வருவோம். பட்டத்து மகிழ்ச்சிங்கிறது வேற. ப்ராப்பரா சட்டப்படின்னு சொல்றோமோ நாம, அதை பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லுவான். அந்த பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. ஏற்கனவே கௌசல்யா இருக்கா, அடுத்தது சுமித்ரா இருக்கா. இப்ப கைகையை கொண்டு வரா உள்ள. வந்தா உடனே வசிஷ்டர் ஆயுஷ்னு வந்து நாள் பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும்னா, கேகய தேசத்திலேருந்து அயோத்தி வரத்துக்கு 7 நாள் ஆகும்னு இருக்கு ராமாயணத்துல. தன் குதிரையில நான் ஸ்டாப்பா வந்தா 7 நாள் ஆகும், போறதுக்கு 7 நாள் ஆகும். வசிஷ்டர் வந்து நாள் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, லக்னம் பார்த்து, அப்ப கல்யாணம் தள்ளி போகும். 2 நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தம் வந்தது. இவ சொன்னா, அதே
மந்திரம் தான் இந்த ஊர் வாத்தியாருன்னு சொல்ல போற, அதே மாலை மாத்துறது, அதே ஊஞ்சல் ஆடுறது, அதே வைபவம் தான். இஞ்சியே இப்பயே பண்ணலாம், வாத்தியார் சம்பாவனையை போய் அங்க பண்ணிக்கலாம்னு கேகே தேசத்திலேயே கல்யாணம் பண்ணி கூட்டுன்னு வந்தான். இது வேற ஒரு சரித்திரங்கள்ல புராணாந்தரங்கள்ல உள்ள விஷயம். இப்ப தசரதன் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பாவத்தை சொல்றான் இங்க. ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி வாழ்க்கையில எதையும் விட்டு கொடுப்பா, கணவனை விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் முக்கியமான விஷயம். கணவனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, கணவனை விட்டு கொடுக்கல, கணவனையும் விட்டு கொடுப்பா. எனக்காக நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் விட்டு கொடுத்த. கௌசல்ய சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு நாள் நான் நினைக்கலையே. அதனால நான் இப்ப அபத்தியவியஞ்சனோபேதம் புக்தமன்னம் விவாத்தம், ஜெரிமானமாகாத உணவை சாப்பிட்டவன் எப்படி வியாதியினால அவஸ்தப்படுவனோ அது மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் அவஸ்தப்படுறேன். இது இதோட நிற்காது. அநாரிய இதி மாம் ஆரியாக புத்திர விக்ராயிகம் த்ருவம் திக்கரிஷ்யந்தி ரத்யாசு சுராபம் பிராமணம் யதா. இது என்ன ஆகும்னா, நாளை காலத்தால ஊருக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவார்கள், நடு ரோட்ல நின்று என்ன காரி துப்புவார். ஆரியாக அனாரிய அனாரியம் இதி மாம் ஆரியாக. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க எல்லாருமே, இந்த ஆரியர்கள்ங்கிற பதம் இதுல இருக்கு. ஆரியர்கள் அப்படிங்கிறவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு பேர் சொல்லியாச்சு, இருந்தாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் மண்டையில ஏறணும் போனோம். இந்த கார்டுவெல்னு ஒரு திருட்டு பைய கலப்பி விட்ட விஷயம் அது. முதல்ல இந்த திராவிடன்கிறதே நான் தான்டா, நீ கிடையாதுடா, அதுதான் விஷயமே. இந்த திராவிடன் நீ சொன்னேன்னா அது முதல்ல நான் தான். அடிப்படையில நாம்னா நாமெல்லாம், நாமெல்லாமே தவிர மற்றவர் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரர்கள் தான் திராவிடர்களே தவிர வெளியிலேருந்து வந்தவன் வெளி மதத்துக்காரெல்லாம் திராவிடனே கிடையாது. அவன்லாம் வெளியில வந்ததுக்கு ஆதாரம் இருக்கு. 670 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பய திருடுறதுக்கு வந்தான், ஒரு பய பொறுக்கிறதுக்கு வந்தான், அப்படிதான விஷயம் இருக்கு. அப்ப நாம தான் ஒரிஜினல் தமிழர்கள். அதனால அதை எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். எவனோ சொன்னாங்கிறதுக்காக நமக்குள்ள நாம் சண்டை போட்டுக்க கூடாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த ஆரியர்கள்ங்கிற வார்த்தை பிராமணர்களை குதிக்கிற வார்த்தை இல்லை, பெரியோர்கள்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் சொல்றேன். ஆரிய வைசிய சமாஜம்னு இருக்கணும். இப்ப இந்த ஊர்லயே இருக்கும். வைசியர்கள்னா செட்டியார்கள், ஆரிய வைசிய சமாஜம்னா பிராமண வைசியர்னு அர்த்தமா? என்ன பைத்தியகாரத்தனமான பேச்சுது? ஆரியர்கள்னா பெரியோர்கள்னு அர்த்தம். இது ஆரியாக பிரசம்சந்தி ச தர்மஹா அப்படின்னு அர்த்தம். ஆரியர்கள்னா பெரியோர்கள்னு அர்த்தம். அவன் பிராமணனா சத்திரியனா வைசியனா அதெல்லாம் கணக்கு, சூத்திரனாலாம் கணக்கு கிடையாது. பெரியோர்களுக்கு ஆரியர்கள்னு பேர். அந்த பெரியோர்கள் என்ன வெய்வார்கள்ங்கிறான் தசரதன். இங்க எப்படி வெய்வார்கள்? நடு ரோட்ல திக்கரிஷ்யந்தி ரத்யாசு, 4 வீதி கூடுற நாச்சந்தியில நின்று வெய்வார்கள். எப்படி வெய்வார்கள்? யார வெய்யறா மாதிரி வெய்வார்கள்னா சுராபம் பிராமணம் யதான்னா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் திருஷ்டாந்தம். சாராயம் குடிச்ச பாப்பான வெய்யறா மாதிரி வெய்வான். அப்படியே சொல்றோம். சுராபம் பிராமணம் யதா. 2 விஷயம் இதுல தெரிஞ்சுக்கணும். கல்லுங்கிறது நீங்க சொல்ற அந்த சாராயத்துல சேராது. அது உழைப்பாளிகள் கிராமத்துல குடிக்கிறது. உடம்பு வேலைக்கு அது ஒரு வலிய போக்குற ஒரு பானமே தவிர இந்த புத்தியை கெடுக்கிற பானம் கிடையாது. இந்த புத்தியை கெடுக்கிறது தான் இப்ப இருக்கிற போத வஸ்துக்கள்லாம். கல்லு போத வஸ்துல சேராது. அதை தனியா பிரிச்சுக்கோங்க. இந்த போத வஸ்துக்கள் எல்லாமுமே சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட போத வஸ்துக்கள் வேற, இப்ப இருக்கிற போத வஸ்துக்கள் வேற. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது எப்படின்னா, சரீர சிகிச்சைக்காக. இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஆபரேஷன் பண்ணும் போது ஒரு மயக்க மருந்து கொடுக்குறா பத்தியில, அது போதையா போதை இல்லையா? போதை தான். ஏன் போதை?
ஓத கொடுக்கலாமா? சட்டப்படின்னா கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறான்னா இவனுக்கு அந்த வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அது மாதிரி யுத்தத்துல ஈடுபட்டவர்கள், போர்ல ஈடுபட்டவர்கள் ராத்திரி வந்து ஓய்வு எடுத்துக்கும் போது குடிக்கிற பானம் தான் இந்த மத்தியபானம்ங்கிறது. சண்டை போடுற நாட்கள்ல மத்தியபானம் சாப்பிட்டுட்டு ராத்திரி படுத்துட்டா வலி இல்லாம தூங்கலாம். மறுநாளுக்கு அப்பதான் சண்டை போடும். இன்னைக்குமே கார்கில் முதலிய குளிர் பிரதேசத்துல ஒர்க் பண்ற மிலிட்டரிக்காரர்களுக்கு கவர்மெண்டே சப்ளை பண்ணும். ஏன்னா அவன் அதை உபயோகிக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பத்ரி கேதார்லாம் போறதே அங்க உள்ள சாதுக்களே பார்த்தேன்னா புக்கா இழுப்பா. அத இல்லைன்னா அந்த குளிர் சமமாகாது உடம்பு. அதை இந்தூர்ல வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு வித்தியாசம் உண்டு. அதுக்காக சொல்ல வர, எந்த இடத்துக்காக எதுக்காக எதை பண்றோம்ங்கிறது இருக்கணும். அது சத்திரியர்களுக்கு உள்ளது, சாது தர்மம் கிடையாது. பிராமணனை வெய்யறா மாதிரி, சாராயம் குடிச்ச பிராமணனை வெய்யறா மாதிரின்னா அப்ப இந்த கதையில இருந்து நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது. பிராமணன் சாராயம் குடிக்காத காலமும் ஒண்ணு இருந்திருக்குன்னு தெரியுது. அனாரியாம் ஆரியாக, இப்ப அவன் தான் டாஸ்மார்க்ல முன்னாடி நிற்கிறான். புத்திர விக்ராயிகம் துருவம் திக்கரிஷ்யந்தி ரத்யாஸ். வழிகாட்டு சாமின்னு கூப்பிடறதுக்குள்ள தகுதி வேண்டாமா சொல்லு? இன்னி பரிந்து நம்மள ஜனங்கள் அப்படித்தானே கூப்பிடுறது, சாமி அப்படின்னு தானே கூப்பிடுறது. அப்ப என்ன போலி வார்த்தையாது? அதுக்கு தகுந்த தகுதி வேண்டாமா? நமக்கு யோக்கியமா இருக்க வேண்டாமா? இந்த முதுகுளத்தூர்னு இருக்கு ராமநாதபுரம் பக்கத்துல. அந்த ஊர்ல ஒரு இனக்கலவரம். ப்ரொஃபசர் சீனிவாசன் இருக்கார், மதுரையில பிஜேபியில பிரதானமா உள்ளவர். அவர் சொன்ன விஷயம், அந்த சமாதானத்தை பண்ணி வைக்கிறதுக்கு போறதே எல்லாம் பேசி முடிச்சு 2 இனத்துக்கு சமாதானம் பண்ணிட்டு, ஏன்பா அப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க, என்ன காரணம்னா இந்த ஊர்ல ஐயர் இல்லாததுதான் காரணம்னா. ஏண்டா ஐயர் இருக்கிறதுக்கும் நீ ஐயர் இல்லாததுக்கும் நீ சண்டை போடுறதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டாலாம். அவன் சொன்னா, ஐயர் இருந்தா போடுற அருவாளை கீழே, இப்ப என்னடா சண்டை, பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு வேகத்தை கட்டுப்படுத்துவார்கள். இங்க உள்ளவன் எல்லாரும் வேகத்தை கலப்பி விடுறவனா இருக்கான். பேசி தீர்த்துக்கலாம், இது நீ பேசாம இரு, நீ பேசாம இரு, என்னப்ப சண்டை அப்படின்னு அந்த வேகத்தை கட்டு. சத்வகுணம்னு பேர். அது ரஜோகுணம் தமோ குணத்தோட தான் ஜனங்கள் இருக்கும். சத்துவகுணத்துல உள்ளவர்கள் தான் நிதானப்படுத்துவார்கள். அந்த மதிப்பு நம்ம இழக்கவே கூடாது. அதுக்காக சொல்ல வர, உபாசனையினாலையும் ஆகாரத்தினாலையும் ஆச்சாரத்தினாலையும் நியமங்களாலையும் தான் அந்த சத்துவகுணம் நிற்கும். புத்திர விக்ராயிகம் துருவம் திக்கரிஷ்யந்தி. அதுக்கு மேல சொல்றான் தசரதன், கதம் ரக்ஷ்யாமி ராமஸ்ய வனம் கச்சேதி பாஷிதே முகவர்ணம் விவர்ணந்தம் யதைவேந்துமுபப்ளிதம். நான் என்ன மாடி ராமனை கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொல்லுவேன். என்னால அதை தாண்டி நினைச்சே பார்க்க முடியல. நேற்றைய தினம் 56 தேசத்து ராஜாக்களை வச்சுண்டு, அயோத்தியாவாசி மக்களை வச்சுண்டு, ராமா உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகண்டா அப்படின்னு சொன்ன போது என் குழந்தை மூஞ்சி சிரிச்சுது. இன்னைக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லடா ராமா, நீ காட்டுக்கு போடான்னு சொல்லி என் முகம், குழந்தை முகம் வாடி நான் என்னமா பாப்பேன்னு கேட்டான். கதம் ரக்ஷ்யாமி ராமஸ்ய வனங்கச்சேதி பாஷிதே முகவர்ணம் விவர்ணந்தம். இது ஒரு ஆச்சரியம். இந்த வால்மீகி இப்படி சொல்லிட்டு போயிட்டார். எங்க தாத்தா சொல்லுவார், இது தசரதன் அப்படி நினைச்சாலும் நினைக்க வேண்டாம், ஒவ்வொரு அப்பாவுமே அப்படிதான் நினைப்பாங்க. நம் குழந்தை முகம் ஆடக்கூடாது, நம் குழந்தை முகம் ஆடக்கூடாது. நாம் அனுபவிக்காத சௌக்கியங்கள் எல்லாம் நம்ம குழந்தை அனுபவிக்கணும். குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு தாய் தந்தையருமே உலகத்துல வாழறதே. அந்த தாய் தந்தையர்கள் முகம் வாடுற மாதிரி நாம் நடந்துக்கலாமா சொல்லு? தசரதன் சொன்னான். அதெல்லாம் அவ கேட்கவே இல்லை. இப்ப நீ என்ன சொல்ற? பொழுது விடிய போறது. எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, அவ சமாதானம் ஆகல. அவன் என்ன நினைச்சான், பொழுது விடியறதுக்குள்ள எதையாவது பண்ணி இவளை சமாதானப்படுத்தி காத்தால பட்டாபிஷேகத்தை பண்ணிவிடலாம்னு நினைச்சான். அவ இறங்கியே வரல. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப நீ இதுக்கு ஒத்துக்கல்லேன்னா மாஸ்மமே பரதக்கார்ஷீத்
பிரேதகிருத்யங்கதாயுஷா மிருதே மயி கதே ராமே வனம் புருஷ புங்கவே பிரியஞ்சேத் பரதஸ்யைதத் ராம பிரௌராஜனம் பவேத். நான் இந்த வார்த்தை காதுல விழுந்தா ராமன் காட்டுக்கு போயிடுவான். ராமன் காட்டுக்கு போனான்னா என் உடம்புல உயிர் போயிடும். உயிர் போயிடுத்துன்னா உடனே பரதன் ஆயுஷ்னு வருது. ஊருக்கு முன்னாடி நீனும் பரதனும் ஏறி நின்றுண்டு ஓரத்துல நின்று கண்ணை கசக்கிறது, என்னை தொடறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. என்னை தொடக்கூடாது. 2 பேர் என்னை தொட்டு அழக்கூடாது. பரதன் எனக்கு கர்மா பண்ணக்கூடாது. அப்படி பரதன் கர்மா பண்ணினாலும் அது என்னை அடையக்கூடாது. இப்படிலாம் சாபம் சேர்ந்து பின்னாடி சொன்னதெல்லாம் சேர்த்து சொல்றேன். நான் சொல்லிட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டான் தசரதன். இதுக்குள்ள பொழுது விடிய ஆரம்பிச்சிருது. விடிஞ்சா ஜனங்கள் எல்லாம் குளிச்சுட்டு புத்தாடை உடுத்திந்து எல்லாரும் ராம பட்டாபிஷேகத்துக்கு கையில பால் எடுத்துன்னு வர. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆகம கோவில்ங்கிறதுனால நாம பண்ணும்போது அப்படி தொடரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணல. பட்டாபிஷேகம்னா 8 வகையான கலசத்தை வச்சு 8 கன்னிகைகள், 8 மகரிஷிகள், 8 கன்னிகைகள் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். இங்க நம்ம ராமருக்கு அப்படிதான் நடந்தது. 8 மகரிஷிகளுக்கு சமானமா வரிச்சு நடந்தது. அதுக்கு முன்னாடி பொது ஜனங்கள் பாலாபிஷேகம் பண்ணலாம், க்ஷீராபிஷேகம் பண்ணலாம் ராஜாவுக்கு. நாம வெளியில பண்றதே உள்ள சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்கள்லாம் அப்படிதான். அபிஷேகத்துக்கு முன்னாடி பப்ளிக்க பண்ண விட்டுருவோம் ஃபுல்லா. மெட்ராஸ்ல வீனஸ் காலனியில நம்ப மாட்டேன் 3000 to 5000 பேர் பாலாபிஷேகம் பண்ணியிருக்கா. நான் அதை வெளியில பேச முடியாது. ராமரும் கிடையாது, கிருஷ்ணரும் கிடையாது, கோவிலும் கிடையாது, தெய்வமும் கிடையாதுன்னு சொன்ன அத்தனை பேருடைய குடும்பமும் கியூல நின்று அபிஷேகம் பண்ணியிருக்கான். அதான் தெரியும். அத்தனை பேருடைய குடும்பமும் கியூல நின்று அபிஷேகம் பண்ணியிருக்கா. ஊருக்கு தான் இந்த பேச்செல்லாம் பைத்தியகார ஜனங்கள் மேடையில பேசுறதை வச்சுன்னா அதுதான் உண்மையை நினைச்சுட்டு இருக்கு. எல்லாம் ஃப்ராடு. ஜனங்கள்லாம் வந்துட்டார். வசிஷ்டரும் வந்துட்டார். நந்தினின்னு காமதேனுடைய மகள் வசிஷ்டருடைய வீட்டுல இருக்கா, கோ தேவதை. அதோட பால் எடுத்துட்டு அவரும் வந்துட்டார். வந்தார். பட்டாபிஷேகத்துக்குள்ள எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே அரண்மனையில இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் முன்னாடி நின்று செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தசரதன் ஆர்டர். தசரதன் தான் பண்ணணும். அதை தான் மற்றவர்கள் நிறைவேற்ற முடியும். தசரதர் எழுந்துட்டே வரல அப்படின்ன உடனே சுமந்திரர் இருக்கா பாருங்கோ, அவரை கூப்பிட்டார் வசிஷ்டர். சுமந்திரர்னு ஒருத்தர், மந்திரி பிளஸ் தேரோட்டியவர். அவர் இந்த வம்சத்தில் இருக்கிறவர். இந்த உள்ள போனேன்னா சூரிய வம்சம்னு 64 பேர் போட்டிருப்போம். இதுல ஒவ்வொரு தசரதன் 60,000 வருஷம் இருந்தான்னு இருக்கு. சில ராஜாக்கள் அல்பாயுசுல இருந்திருக்காரு. அல்பாயுசுன்னா 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம். சில ராஜாக்கள் 40,000 வருஷம், 70,000 வருஷம், 80,000 வருஷம், 1,00,000 வருஷம் இருந்த ராஜாக்கள்லாம் இருக்கா. 1,00,000 வயசு இருந்த ராஜாக்கள்லாம் இருக்கா. இத்தனை பேர் காலத்திலையும் இருந்தவா 2 பேர். ஒன்னு வசிஷ்டர், இன்னொன்னு சுமந்திரன். அப்ப அவளுக்கு என்ன வயசு இருக்கணும்? சூரிய வம்சம் ஆரம்பிச்சத்திலேருந்து வசிஷ்டர் வாத்தியார், சூரிய வம்சம் ஆரம்பிச்சத்திலேருந்து சுமந்திரன் தேரோட்டி. அப்படி எல்லாம் உண்டு அந்த காலத்து. நம்ம காலத்திலேயே பார்த்துருக்கோம். தாத்தாவுக்கு இருந்து, அப்பாவுக்கு இருந்து, நமக்கு இருந்து, நம்ம பேரனை கொஞ்சி நம்ம ஆத்துல எத்தனை பேர் குடும்பத்தோட இருந்து வேலை செஞ்சவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி சுமந்திரன் இருக்கான். அந்த அளவுக்கு அவளுக்கு உரிமையும் உண்டு. நம்ம குடும்பத்துல ஒருத்தராதான் அவரை நினைப்போம். நம்மளை விட அவ பொறுப்பாதான் இருப்பார். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நாசம் பண்ணிவிட்டான் பிரிட்டிஷ்காரன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு.
அதெல்லாம் குட்டிச்சார் பண்ணிட்டு போயிட்டான். இவர் அரண்மனையில எல்லாரும் எல்லா பகுதிக்கும் போக முடியாது, ரைட்ஸ் கிடையாது, பாஸ் வேணும். எல்லா பகுதிக்கும் போறதுக்குள்ள ஃப்ரீ பாஸ் இந்த சுமந்திரருக்கு உண்டு. அதனாலதான் இவரை போன்னு சொல்றது வசிஷ்டர். சுமந்திரர் போறார். சுமந்திர ராஜா ரஜனீம் ராமஹர்ஷ சமுத்சுகா. இவர் போனார். போனா கேகையினுடைய பெட்ரூம்ல, கைகேயினுடைய பெட்ரூம்ல இருக்கார் தசரதர். பெட்ரூம் உள்ளேயும் இவர் போகலாம், ஆனா சொல்லிட்டு போகணும். இவர் வாசல் பிறந்து வந்துட்டார். நான் அது மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நிறுத்துனார் கைகேயி. ஏன்னா தசரதன் மயக்கமாகி ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு கீழே கிடக்கா, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, முகங்கள்லாம் அழுது வீங்கி இருக்கு. இந்த நிலையில சுமந்திரர் பார்த்தார்னா நான் சொன்ன அத்தனை கதையும் சொல்லாமலே தெரிஞ்சு பெறும். அவ்வளவு புத்திசாலி. என்ன நடந்திருக்கும்னு அந்த கால்குலேஷன் பண்ண தெரியும். அவரை விட புத்திசாலி கைகை. இவன் புரிஞ்சுண்டா பிரச்சனையா போகுங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நிறுத்துன்னு சொல்லி தசரதனை 2 பேரை வச்சு தூக்கி சேர்ல உட்காத்தி வச்சு ட்ரெஸ் எல்லாம் கயற்றி உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு மாத்தி விட்டு தலையெல்லாம் வாரி அலங்காரங்கள்லாம் பண்ணி 10 நிமிஷத்துல இவனுக்கு பின்னாடி நின்று விசிறா மாதிரி போஸ் கொடுத்துட்டு இப்ப அனுப்பி உள்ளேன்னா வந்தார். தசரதன் அப்படி தலையை தொங்க போட்டு மயக்கத்துலதான் இருக்கான். இன்னும் பின்னாடி நின்ன கைகேயி சொன்னால், சுமந்திரா, ராத்திரி முழுக்க ராம பட்டாபிஷேகத்தை பத்தியே பேசிட்டு இருந்த ராஜா தூக்கம் இல்லாம சோர்வாயிட்டார். இப்பதான் கண்ணு அசந்திருக்கார். நீ பே சீக்கிரமாக ராமனை அழிச்சுன்னு வா. ராமமானய பத்ரந்தே நாத்ர காரியா விசாரணா. சுமந்திரன் யோஜனை பண்றார், கிளம்பல்ல. ஏன்னா ராஜாங்கத்துல ஒரு சிஸ்டம் உண்டு. ஆர்டர் போடுறதுல ஃபர்ஸ்ட் ராஜா. ராஜா இல்ல அப்படின்னா ராணி, ராணி இல்லைன்னா ராஜகுரு, ராஜகுருவும் இல்லைன்னா மந்திரி, மந்திரி இல்லைன்னா சேனாதிபதினு இந்த சிஸ்டம் அப்படி வரும். இப்ப ராஜா இருக்கான். ராஜா இருக்கிறதே ராஜா தான் ஆர்டர் போடணும், ராணி ஆர்டர் போடக்கூடாது. ராஜா சொல்லாம இவள் சொல்லத்தை எப்படி நாம கேட்டுக்க முடியும்னு சுமந்திரர் ஒரு நிமிஷம் தயங்குறார். தசரதன் அறமயக்கத்துல தானே இருக்கா. சுமந்திரன் நின்னா இவன் சொன்ன மாதிரி புரிஞ்சுருவாங்கிறது தசரதனுக்கும் தெரியும். அதனால அவனை நிறுத்தி வச்சு மேல இதுக்கு விசாரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அவனும் சொல்றான். ராமமானய பத்ரந்தே நாத்ர காரியா விசாரணா. சீக்கிரமே ராமன் ஆயிஷன் வா, வேற ஒண்ணும் இந்த விசாரணத்துக்கு விஷயம் கிடையாது. தசரதன் சொன்னாருங்கிறது அப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு இவர் கிளம்பி போறார். கிளம்பி போனா ராமரோட வீட்டுக்கு போறார். ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ராத்திரி முழுக்க நம்ம சீதையோட சேர்ந்துட்டு பகவான் ரங்கநாதனை பூஜை பண்ணிவிட்டு கார்த்தால எழுந்து மங்கள ஸ்நானம்னு பேர். பொதுவா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒரு சுத்தி, ஒரு தீட்டு போறது, ஒரு கழிச்சு விடுறோம், நமக்கு ஒரு கஷ்டம் நிவர்த்தி ஆச்சு, நம்ம உடம்பு சுத்தமாகணும் அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணினாதான் மங்கள ஸ்நானம்னு பேர். பிறந்த நாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ப்பாரு, கல்யாணத்தன்னைக்கு எண்ணெய் தேய்ப்பாரு. இன்னைக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு சலூனுக்கு போயிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறான் மேடையில. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது தீட்டு இல்லையா? தீட்டுன்னு ஒண்ணு உண்டா கிடையாதா? முடியல வெட்டிண்டா குளிக்கணுமா வேண்டாமா? கேசஸ்மஸ்ருபவதே நகானி நிகிருந்ததே ததோதாவதே ஸ்நாதி அப்படின்னு வேதமே சொல்றது. நகத்தை கிளினாலோ முடி வெட்டின்றாலோ குளிச்சாதான் சுத்தி அப்படிங்கிறது. இது எல்லாருக்கும் ஒரு காலத்துல இருந்தது பழக்கத்துல. இப்ப என்னமோ அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் பண்ணிக்க கூடாது. இந்த சுத்தம் நமக்கு தேவை. வீட்டுக்குள்ளேயே ஒரு காலத்துல தலைவாரிக்க மாட்டான், வாசல்ல தான். ஏன்னா வீட்டுக்குள்ள தலைமுடி இருந்ததுன்னா தேவதைகள் தங்காது, துர்தேவதைகள் தான் வீட்டுக்குள்ள தங்கும்.
தலைமுடி வீட்டுக்குள்ள இருந்தா நல்ல தேவதைகள் கீழெல்லாம் அலைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல தேவதைகள் தங்காதங்க. அதனால வெளியில தான் வாதிப்பார்கள். இதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரம் நினைச்சு பாருங்களேன், இதெல்லாம் மூட பழக்கம்னு சொன்னவன் தான் முட்டாள். இதெல்லாம் நிரூபிப்பேனா? உலகத்திலேயே கடுமையான விஷம் எதுல இருக்கு தெரியுமா? நம்ம முடியிலையும் நகத்திலையும் தான் இருக்கு. யாருக்கா தெரியுமா? அது ஸ்லோ பாய்சன். அது அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம் சொன்னா அதை நம்பணும். இனிமே நான் சயின்டிபிக்கா நாம இனிமே லேபை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல வயசு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? நம்ம பெரியோர்கள்லாம் செஞ்சுட்டு போனார்கள்னா அதுல காரணம் உண்டு. நகம்பட்டு திருவாராதனம் பண்றதே நகம்பட்ட பதார்த்தத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு. சந்தனம் அரைச்சா கூட இப்படி வழிக்க கூடாது. இவருங்க இந்த விரல் வேலை வச்சுட்டு இந்த நகத்தை மறைச்சுட்டு இப்படிதான் சந்தனம் எடுக்கணும். அப்பதான் நகம்படாத சந்தனத்தை எடுக்க முடியும். இப்படி எல்லாம் இருக்கு சாஸ்திரத்துல. விரலை விட்டு ஜலம் குடிக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லுவாரு. சுத்தம் எல்லாமே சுத்தத்தை உத்தேசிச்சுதான். அதுல எண்ணெய் தேய்ச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேய்ச்சின்றாலே இந்த பைத்தியம் பாதி குறையும். உலகம் முழுக்க அரை பைத்தியமா சுத்துறது பத்தில. இதுக்கு காரணமே சூடுதான். எப்படி உடம்பு சூடானதோ அது மாதிரி சூடானா ஒரு பொருள் விரியும், குளிர்ச்சியானா ஒரு பொருள் சுருங்கும் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றா பத்தில. மனசு அலைப்பாயும் சூடான, ஐகாக்கிரியம் வராது. அதனாலதான் ரிஷிகள்லாம் குளிர்ச்சியான பிரதேசத்துல போய் உட்காந்து தபஸ் பண்றது. எண்ணெய் தேய்ச்சிக்கிறது சுத்திக்காக. இன்னைக்குமே சிதம்பரம் தீட்சிதார்கள் எல்லாம் பார்த்தேன்னா முறை அன்னைக்கு க்ஷவரம் பண்ணிட்டு சர்வாங்க க்ஷவரம் பண்ணிட்டு சுத்தியானதுக்கு அப்புறம் தான் பூஜையை பண்ண முடியும். இன்னி பிறந்தும் அந்த சிஸ்டம் சிதம்பரத்துல உண்டு. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த விஷயமா சொல்லணும்னா எண்ணெய் தேய்ச்சி எதுக்கு இத்தனை சொல்றேன்னா, இந்த பாவிகள் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுல ஒன்றும் கிடையாதுன்னு 50 வருஷமா பிரச்சாரம் பண்ணி எல்லா வியாதியையும் வரவழிச்சு நாசமா போய் இன்னைக்கு முட்டு வியாதியிலேருந்து ஆரம்பிச்சு முழங்கால் பிறகு ஒரு இடத்துல வியாதி மிச்சம் கிடையாது. வாரத்துக்கு 2 தடவை ஆண்களும் பெண்களும் ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சிருந்தாலே 100%க்கு 50% வியாதி வராது. உடம்பு பிளெக்சிபிளா இருக்கும், ஸ்டாமினா குறையாம இருக்கும் உடம்புல. இதெல்லாம் குழந்தைகளுக்கு பழக்கணும். நாம பகவான் தேய்ச்சின்றார்னு இருக்கு. மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு சந்தனங்கள்லாம் தடவிண்டு உடம்புல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தலை இருக்கு பத்தியில. குடுமினா அந்த காலத்துல இந்த கிராப்புங்கிறது கிடையாது. பகவானுக்கும் நிறைய உண்டு. அதை குளிச்சதுனால அதை அடுத்து இப்படி உணர்த்தி ஆற வச்சு அதுக்கு வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு காய வச்சிருக்கார். ஊஞ்சல்ல பகவான் உட்கார்ந்து இருக்கான், சீதை பக்கத்துல நிற்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல சுமந்திரர் போறார். போனா வாசல்ல உள்ளவர்கள் சுமந்திரர் வரார் அப்படின்னு உடனே சீதை அண்ணன் நகர்ந்து போனார். ஏன்னா இது ஒரு ராஜ குடும்பத்துல உள்ள ஒரு நடைமுறை. அது தேவையில்லாம வந்து நிற்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக சீதையை இருன்னு நான் பகவான் நீ உள்ள போகாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து தரிசனம் கொடுக்கணும். பரமபக்தன் சுமந்திரன் நீ நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துல சீதை நிற்க சுமந்திரர் வந்து பார்த்தா ராமனை அவர் பார்த்த கோலத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷசூத பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராஹருதிராபேன சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்யேன சந்தனேன பரந்தபம் ஸ்திதயா பார்ஸ்வதச்சாபி வாலம் வ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயः சித்ரயா சசினம் யதா பவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ விநீதவதி. தம் வைஸ்ரவண சங்காசம். அப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து இந்த பெருமாள் இப்படி உட்கார்ந்துருக்காரு பத்தியில ஒரே பீഠத்துல. அது மாதிரி பகவான் ஒரு காலை மடைச்சு ஒரு காலை தொங்க விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பின்னாடி நின்று சீத்தை விசிறாள். பாலவியஜன ஹஸ்தயா. உடம்பு முழுக்க சந்தனம் தடவி இருக்கா. வராக ருதிராபேன சுச்சினாச்ச சுகந்தினா அப்படின்னு சந்தனத்துல 2 சந்தனம் உண்டு. ரத்த சந்தனம்னு உண்டு.
இன்னைக்கு செம்மரக்கட்டை கடத்தல்னு பேப்பர்ல வருது பத்தியில, அதுதான். அதுக்குதான் ரத்த சந்தனம்னு பேர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒரு காலத்துல நம்ம எல்லார் ஆத்துலயுமே அந்த மரம் உண்டு. நம்ம எல்லார் வீட்டிலையும் அந்த செம்மரம் உண்டு. யாருக்கா தெரியுமா? மரப்பாச்சி. மரப்பாச்சி வச்சுக்கிறோமே அதுக்குதான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பெரிய வைத்தியத்துக்காக. கண்ணுல இது மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல கட்டி புண்ணு வந்ததுன்னா அந்த மரப்பாச்சிய சந்தன கல்லுல ஒரு தடவை இழைச்சிட்டு அதை எடுத்து அந்த இடத்துல தடவினா சரியா போயிடும். இது நமக்கு தெரியாது, சைனாக்காரனுக்கு தெரியும், வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியும். அதனால இந்த திருட்டு பசங்கள் வெட்டி வெளிநாட்டுக்கு கடத்தலாம். அதனாலதான் மாட்டிக்கிறது. இது அதிகமாக விளையிறது திருப்பதியில. திருப்பதி போனா அந்த காலத்துல மரப்பாச்சி வாங்கிட்டு வருவா. இன்னைக்கு ஒரிஜினல் மரப்பாச்சியே கிடையாது. அது அடுத்த விஷயம் வச்சுக்கோ. பழசு ஏதாவது இருந்தாதான் உண்டு. இன்னைக்கு ஒரிஜினலே கிடையாது. அந்த ஒரிஜினல் மரத்துக்கு தான் ரத்த சந்தனம்னு பேர். அதெல்லாம் நம்ம தேசத்துல உள்ளதான உயர்ந்த பொக்கிஷங்கள். வெளிநாட்டுல எல்லாம் இது விளையாது. அதை தடவின் இருக்கான் சிவபா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வராக ருதிராபேன சுச்சினாச்ச, பன்னி ரத்தம் மாதிரிங்கிறார். இங்க உலகத்திலேயே ரத்தம் சகப்பா இருக்கும் தெரியும். பன்னி ரத்தம் ரொம்ப சகப்பா இருக்கும், கருஞ்சகப்பா இருக்கும். அது ஒரு வைத்தியம். வைத்தியத்துல ஒரு விதம். அது ஒரு மருந்தா அடுத்திருக்கு. இங்க அது மாதிரி உள்ள சந்தனம் அப்படிங்கிறதுக்காக சொல்றா சுச்சினாச்சேன்னா. உடனே அசுத்தமான பதார்த்தம் நினைச்சுக்க வேண்டாம். சுத்தமான பதார்த்தம், சுகந்தினா, வாசனையான பதார்த்தம். இதை எப்படி தடவி இருக்கான் ராமபிரான் திருமேனியிலன்னா அனுலிப்தம். லிப்தம்னா ஒரு தடவை தடவிக்கிறது, அனுலிப்தம் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை தடவிக்கிறது, அப்புறம் ஒரு விசிறுறது, காஞ்ச உடனே இன்னொரு தடவை தடவுறது. அப்படிலாம் உண்டான்னார். இன்னைக்கு மேக்கப் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? பிரஷை வச்சுட்டு ஃபேனை வச்சு ஒரு தடவை காமிப்பான், திருப்பி மேல பட்டி பார்க்குற மாதிரி இன்னொரு தடவை, திருப்பி பிரஷை வச்சு காமிக்கிறது, அப்புறம் பட்டி பார்த்த உடனே டபுள் ஓகே சொல்லிடுறான். ராத்திரி மூஞ்சி அலப்பின அப்புறம் தான் இதுதான் அவன் மூஞ்சியாங்கிறான். அதுக்குதான் அனுலிப்தம்னு பேரு. அது மாதிரி தடவி இருக்கான். இத்தனையோட ராமபிரான் எப்படி இருக்கான், இதெல்லாம் ஏன் தடவினாங்கிறத சொல்றேன். எப்படி இருக்கான் ராமபிரான்னா வைஸ்ரவணன்னா. வைஸ்ரவணன்னா குபேரன் அர்த்தம்.